ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கமருதீன் அவர்கள் வந்துட்டு செஞ்சி மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து மீட் பண்ண போகிறதா வந்து 6:30க்கு அப்படி நேற்று வந்து ஒரு தகவல் வந்துச்சு. அதை உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து அதோட அப்டேட் என்னன்னு சொல்லிடுறதுக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது வரைக்கும் வரவே இல்லை, பட் இப்போ வந்திருக்கு. அதை வந்து கமருதீன் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்களும் சரி, அப்புறமா போத்தன் அவங்களும் சரி, ஜான் இவங்களாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு, தலையில் அந்த பூவில் வச்சு கிரீடம் மாதிரி வச்சு செம்ம தார தப்பட்டெல்லாம் வந்து அடித்து தொங்க விட்டு மக்கள் சூழ்ந்து நிறைய பேனரில் வச்சு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. மக்கள்லாம் செம்மையாக வந்தாங்க. ஆனால் போன வாட்டி மாதிரி அந்த கேள்வி கேட்ட விஷயங்களை இனிமேல் தான் தெரியும். ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. கமருதீனுக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இவ்வளோ ரசிகர்கள் வந்திருக்காங்க. இது உண்மையிலேயே வந்துட்டு கமருதீன் செஞ்ச ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் வந்து 3rd வீக்கோ 4th வீக்கோ அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் வந்துட்டு ஒரு நியூஸ் பரவலாக போச்சு. அப்பயுமே வந்து அவருக்காக வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் நின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ஃபேன்ஸ் வந்து சம்பாதிச்சிருக்காப்புல. ஸோ அது இப்போ ப்ரூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்வதி இவராவது அங்கங்கே வந்து இப்போ வந்து ஃபேன்ஸை சந்திச்சிடறாரு. பட் பார்வதி பற்றி எந்த அப்டேட்டுமே இது வரைக்கும் வரவே இல்லை. அது வந்து நிறைய பேருக்கு ஒரு வருத்தமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் கமருதீன் நல்லா இருக்காங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி விஷயங்கள் இன்னுமே எதுவுமே வெளியே வரவே இல்லை. அது இன்னுமே வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு. ஆனால் அவங்க மதுரையில் இருக்காங்க, அவங்க அம்மா கூட இருக்காங்கன்ற விஷயங்கள் தெரியுது. அதே அம்மா வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னாச்சு ஏதாச்சு, ஃபினாலேக்கு வராங்களா இல்லையா அப்படின்றது இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க? கமருதீன் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னா அவர் அப்பப்போ வந்து அப்டேட் கொடுத்துட்றாங்க. பட் விஜய் பார்வதி கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. நானுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் ஃபினாலேயில் அவங்க வராங்களா இல்லையா அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.